அண்மைச் செய்தி. பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளில் பாதுகாப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்கல்வித்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவிக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக உயர்கல்வித்துறை சார்பில் உயர்கல்வித்துறையின் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து கல்வி நிறுவனங்களுடைய முதன்மை அதிகாரிகளுடனும் ஒரு ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றிருக்கிறது. அதில் மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் முக்கிய ஆலோசனையும் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக கல்லூரி வளாகத்திற்குள் வெளியில் இருந்து வருபவர்களுக்கான அனுமதி வழங்கக்கூடாது என்கின்ற வகையில் இந்த அறிவுறுத்தல் இருக்கிறது. கல்வி வளாகங்களில் பெண்கள் மீதான அச்சுறுத்தல்கள் ஏற்படும் பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கல்லூரி கல்வி இயக்குனர், தொழில்நுட்ப கல்வி ஆணையர் உள்ளிட்ட தமிழக அரசின் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பதிவாளர்கள், பல்வேறு பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய பதிவாளர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பல்கலைக்கழக வளாகத்தில் பெண்களுக்கான அச்சுறுத்தல்கள் இருக்கும் பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தை முன்னுதாரணமாக கொண்டு விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் புகார் தீர்வு அமைப்புகள் செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் மாணவர்களின் பாதுகாப்பை முதன்மையாக கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. கல்லூரி வளாகத்திற்குள் அவுட் சைடர், வெளியிலிருந்து வரக்கூடிய நபர்கள் காரணம் இல்லாமல் கல்லூரி வளாகத்திற்குள்ளோ கல்வி நிறுவன வளாகத்திற்குள்ளோ வரக்கூடாது என்கின்ற அந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. கல்வி நிலையங்களின் நுழைவு வாயில் மற்றும் வெளியேறும் வாயில்களை முறைப்படுத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 10-11 நுழைவாயில் இருக்கும் பட்சத்தில் அதில் எந்த வழியாக வர வேண்டும், எந்த வழியாக செல்ல வேண்டும், அவற்றின் எண்ணிக்கையை முறைப்படுத்தி அவற்றை தணிக்கை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களிடமிருந்து கருத்துக்களை பெற்று அவர்களின் பாதுகாப்பு குறித்த ஆலோசனைகளை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. கல்வி நிலையங்களுக்குள் வருபவர்களை பரிசோதனை செய்த பிறகுதான் அவர்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும். அவர்கள் ஏதேனும் பொருட்களை கொண்டு வருகிறார்களா, என்ன கொண்டு செல்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் சோதனை செய்ய வேண்டும், பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்கின்ற வகையில் உயர்கல்வித்துறையினுடைய செயலாளர், கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுடைய அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதுபோன்று விரும்பத்தகாத நிகழ்வுகள் கல்லூரி நிறுவனங்களிலோ கல்லூரி வளாகங்களிலோ நடைபெற்றால் நிர்வாக ரீதியிலான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் உயர்கல்வித்துறை செயலாளர் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.